This conference will now be recorded. Hi all, good morning. Today is session 10. We are creating the hybrid frameworks from scratch. If you want to create the hybrid framework from scratch, refer the session 1 to 9 recordings. Then only you can able to understand the session 10. In session 10 is a continuous session. We're going to write few of the reason methods like button click and then you want to enter some text in the text box, and then we are going to write some base classes for this hybrid frameworks. Now, yesterday I written one method, this get object method. This get object method, it's going to return a web element. ஓகேங்களா, வெப் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது ஓகேங்களா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நேம்ல நீங்க வந்து எக்ஸ்பார்ட் டேட்டா பாஸ் பண்ணலாம், ஆர் யூ கேன் பாஸ் எக்ஸ்ஐடி பாஸ் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ஐடி பாஸ் பண்றேன். ஜஸ்ட் அசியூம் தட் ஐ எம் பாசிங் எக்ஸ்ஐடி லைக் திஸ். ஓகே, பாஸ் பண்ணும்போது நான் என்ன ஸ்ட்ரிங்ல வாங்கிட்டு என்ன பண்றேன், இஃப் கண்டிஷன் செக் பண்றேன். இஃப் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் கோயிங் டு பி மை எக்ஸல் ஐடி. ஓகேங்களா, எக்ஸல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, ஆஷ்ல ஸ்டார்ட் ஆகுமே தவிர ஸ்லாஷ்லையும் பிராக்கெட் ஸ்டார்ட் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு in this orx path I going to pass my object name is going to excel id, it's going to give the x path கொடுத்துரும். ஓகேங்களா, x path வந்து ஸ்ட்ரிங்கா கொடுத்துரும். that's why it's called sx path கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, fine. now I using one more method called wait for x path, wait for object, wait for some time. வெயிட் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க டிரைவ்ட் ஃபைனல் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத்ல என்ன பண்றீங்க, உங்களோட எக்ஸ் பாத்தை பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்ணும்போது அந்த எலமெண்ட் அங்க இருந்தது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் வெப் எலமெண்ட். அதர்வைஸ் இட்ஸ் if the web element is not there, it will throw the no such element exception. அடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எப்போ நீங்க நோ சச் எலிமெண்ட் வரும், என் பேஜ் வந்து ப்ராப்பரா லோட் ஆகல, என் பேஜ் வந்து ஹேங் ஆகி நின்றுச்சு, பேஜ் வந்து லோட் ஆகல, ஃபெயில் டு ஓபன் பேஜ், ப்ராப்ளம் லோடிங் பேஜ், இது மாதிரி வந்து டைட்டில் வந்து வருது அப்படின்னா மேபி என்ன ஆகலாம், அப்ளிகேஷன் வந்து ஹேங் ஆகிடலாம், இல்லைன்னா 404 எரர் வரலாம். இது மாதிரி வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இது மாதிரி டைட்டில்ஸ்ல என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க கேப்சர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ பிரஸ் பண்ணுங்க, இது மாதிரி டைட்டில்ஸ் என்ன பண்ணும் கேப்சர் பண்ணி என்ன பண்ணணும் கேட்ச் பிளாக்ல நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் புட் கண்ட்ரோல் எஃப் அண்ட் புட் டைட்டில் போட்டாச்சா, இது அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்றீங்க, காப்பி பண்ணி நீங்க இஃப் கண்டிஷன்ல இது மாதிரி வந்து அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் வரலாம், எரர் வரலாம், எரர் டைட்டில் வரலாம், ப்ராப்ளம் பேஜ் வரலாம், இது மாதிரி மல்டிபிள் மெசேஜஸ் வரலாம். ஓகேங்களா, இப்போ திருப்பி இது போடுறோம் பாருங்க, ஆர் கண்டிஷன் கொடுத்து டிரைவர் டாட் கெட் டைட்டில் டாட் கண்டென்ட்ஸ் கொடுங்க. கண்டென்ட்ஸ் எந்த இருந்தாலும் தெரியுதா, பார்ஷியல் டெக்ஸ்ட், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மேட்ச் ஆனாலும் if condition satisfy ஆயிடும். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் தென் ஐ மிஸ்ட் ஒன் brackets க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் a catch block, ரைட்? கேட்ச் பிளாக் என்ன பண்ணுவோம், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கோட் நீங்க எழுதணும். ஓகேங்களா, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு செப்பரேட்டா ஒரு மெத்தட் எழுத போறேன். தட் இஸ் கால் ஆப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர். இதை ஒன்றும் முடிக்கல ஆக்சுவலா, இங்க ஒரு மெத்தட் எழுதி என்ன பண்ண போறோம்னா இந்த கேட்ச் பிளாக்ல எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கோட்ல அதை கால் பண்ண போறேன். ஓகேங்களா, the method I going to write public void application app exception handler வைக்கிறேன். app exception handler. இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா என்னோட அப்ளிகேஷனோட எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணும். that's why it's called app exception handler. ஓகே, இதை முடிச்சு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த மெத்தடையும் கால் பண்ணிக்கணும். that's it. now I going to call this method. இந்த மெத்தட்ல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றனோ அதை இந்த இடத்துல கால் பண்ண போறேன். my if condition falls on any category, இது ஏதாவது ஒரு இடத்துல ஃபால் ஆச்சுனா கூட எனக்கு என்ன ஆகும், இந்த மெத்தட் வந்து எனக்கு கால் ஆயிடும். that is called app exception handler. app exception handler நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா what I going to do, I going to use log.info வந்து நான் கால் பண்ண போறேன். 1 minute, I'm going to copy the log.info, காப்பி பண்ணி என்னோட ஆப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட போறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஆப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் மெத்தட் ஆக்ஷன் ஸ்டார்டட். ஓகே, அண்ட் தென்
இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா இப்போ இது மாதிரி எனக்கு வந்து பேஜ் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு I get some 404 error எனக்கு வருது எனக்கு நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இல்ல அசீம் பண்ணுங்க பேஜ் வந்து ஹேங் ஆயிடுச்சு பேஜ் காட் ஹேங் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணணும் நீங்க ஆக்சுவலா பேக் போனா என்ன ஆகும் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுமா பேக் போனா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க உங்களோட பேஜ் வந்து ஹேங் ஆயிடுச்சு பேக் போனா உங்களுக்கு என்ன ஆகும் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்ப என்ன பண்ணணும் என்ன கோட் எழுதணும் இந்த இடத்துல என்ன கோடுங்க எழுதணும் தெரியலையா navigate to not back. navigate பேக் எழுதலாமா இல்லையா எழுதக்கூடாதா எழுதலாம் ஓகே ஓகே அதை எழுதலாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக் எழுத போறேன் இப்படியும் எழுதலாம் ஓகே இப்போ பேக் போய் உங்களுக்கு வந்து என்ன ஆகல உனக்கு getting some same error messages சரிங்களா பேக் போறீங்க இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் மை ஓபன் மை அப்ளிகேஷன் I'm opening my application called OpenMRS சரிங்களா இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா admin 1 2 3 okay this will choose laboratory then click on login okay இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆங்கோயில் டேட்டா மேனேஜ்மெண்ட் நான் உள்ள போறேன் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ பேக் போறேன் என்ன பேஜ் வருது ஹோம் வருது page. இப்போ வந்து ஆக்டிவ் சிட்ஸ் போறேன் நான் திரும்ப போறேன் போகும்போது எனக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேங் ஆயிடுச்சு ஐம் கெட்டிங் சம் டைட்டில் என்ன டைட்டில் வருது தெரியுதா ப்ராப்ளம் நாட் லோடிங் பேஜ் வருது எனக்கு லோடிங் பேஜ் வருது கேன் டிஸ்பிளே ஏதோ டைட்டில் வருது ஆக்சுவலா வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா பேக் போறீங்க பேக் போனா உங்களுக்கு என்ன வரணும் டிரைவர் டாட் நேவிகேட் பேக் போறீங்க என்ன டைட்டில் வரணும் டிரைவர் டாட் நேவிகேட் பேக் போனீங்கன்னா என்ன டைட்டில் வரணும் ஆக்சுவலா வாட் டைட்டில் யூ ஹேவ் டு கெட் டிஃபால்ட் டைட்டில் Home page. someone making some call external calls பாருங்க தெரியுது பாருங்க நம்மளுக்கு டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் ஹோம் பேஜ் வரணும் ஓகேங்களா அப்ப என்ன பண்ணணும் இதை வந்து நீங்க வந்து எழுதணும் ஆக்சுவலா ஆப் எக்ஸ்டென்ஷன் ஹேண்டர்ல என்ன பண்றீங்க அப்படின்னா பேக் கொடுக்குறீங்க பேக் கொடுத்து நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஐ வாண்ட் டு ரைட் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க டிரைவர் டாட் கெட்டரில் கொடுங்க டிரைவர் டாட் கெட்டரில் கொடுங்க டைட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குது ஸ்ட்ரிங் செட் பண்ணலாமா இல்லையா ஸ்ட்ரிங் கொடுங்க நீங்க என்ன கொடுக்கணும் ப்ரௌசர் ரெக்கவரி டைட்டில் ப்ரௌசர் கொடுக்கலாமா ப்ரௌசர் டைட்டில் ஆஃப்டர் ரெக்கவரி தரலாமா கொடுக்கலாம் ஓகே கண்ட்ரோல் கொடுங்க இப்போ டைட்டில் எடுத்தாச்சு பேக் கொடுக்காம டைட்டில் எடுத்தாச்சு எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா if browser title after recovery dot என்ன தரலாம் கண்டென்ட்ஸ் கொடுக்கலாமா கண்டென்ட்ஸ் பார்ஷியல் டெக்ஸ்ட் கொடுங்க ஆக்சுவலா கண்டென்ட்ஸ் ஹோம்னு வந்துச்சு அப்படின்னா வருது ஆக்சுவலா ஹோம்னு வந்துச்சு அப்படின்னா ஓகே ஹோம்னு வந்துச்சு அப்படின்னா the recovery successful எழுதணும் மெசேஜ் எழுதலாமா we'll write some message take some log info எதுக்காக இந்த ஆப் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்றது தெரியுதா உங்களுக்கு இந்த மெத்தட் லிசன் பண்ணிட்டு வாங்க எனக்கு அந்த வெப் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண முடியவில்லை அப்படின்ற பட்சத்துல அந்த பேஜ் வந்து சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இந்த ஃபோன் வச்சுட்டு வந்து இட்ஸ் கிவிங் நோ சச் எக்ஸெப்ஷன் அர்த்தம் அப்போ வந்து என்ன அர்த்தம் மேபி எக்ஸெப்ஷனா இருக்கலாம் இல்ல எரர் பேஜ்ல எரர் இருந்திருக்கலாம் எரர் ப்ரௌசர் டைட்டில் இருந்திருக்கலாம் இதுல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்ச் பிளாக்ல நீங்க எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கோட் எழுதி என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேக் போட்டு பார்க்கணும் பேக் போட்டு உங்களுக்கு என்ன பேக் போட்டு டைட் செக் பண்றீங்க டைட் செக் பண்ணி ஹோமா இருந்தது அப்படின்னா
நீங்க வந்து என்ன பண்ணணும் தெரியுமா, இங்க ஒரு கஸ்டம் மெசேஜ் லாக்ல எழுதணும். என்ன எழுதணும் தெரியுமா, நான் வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன், இப்போ வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். எழுதலாமா? log.info. சரி, ஓகே. டைட்டில் இஸ் containing the home page போடலாமா? containing the string home, string home தரலாம். Okay, so the recovery is successful. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. ஓகேவா? சரி, இன்கேஸ் ரிகவர் ஆகல என்ன பண்ணலாம்? இப்படி திங்க் பண்ணுமா இல்லையா? ரிகவர் ஆகலங்க என்ன பண்ணலாம்? யூ ஹேவ் ட்ரை டு எல்ஸ் கண்டிஷன். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இஃப் இட் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஹோம் வந்ததா ரிகவரி ஆச்சுன்னு அர்த்தம். ஹோம் வரலன்னா என்ன அர்த்தம்? ரிகவரி ஆகலாம் அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம்? எனி ஒன் ஐடியா இல்லையா? நம்ம ஆடியோ மெத்தட் இருக்க ஞாபகம் இருக்கா? நேவிகேட்டர் மெத்தட் இருக்கும். நேவிகேட்டர் என்ன பண்ணணும், நீங்க யூ ஹாவ் டு பாஸ் த யூஆர்எல் பாஸ் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லா ஹேங் ஆகி நின்று போச்சு. ப்ரௌசர் இஸ் ஃபுல்லி ஹேங்கடு. ஓகேங்களா? ஹேங் ஆயிடுச்சு. உங்களால பேக் போய் உங்களால ரெஃப்ரெஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகல, உங்களுக்கு ரிகவரி ஆகல. அப்ப என்ன பண்ணணும்? அகைன் ஐ வாண்ட் டு நேவிகேட் டு திஸ் யூஆர்எல். திருப்பி பண்ணணும். இஎன்வி இருக்கா பாருங்க. இஎன்வி மீன்ஸ் என்விரான்மெண்டல் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். இதுல கான்ஃபிக் எல்லாமே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம யூஆர்எல் இருக்கா பாருங்க. ஓப்பன் எம்ஆர்எஸ் யூஆர்எல். தட்ஸ் இட். பக்கம் சார் பண்ணா ரிகவர் பண்ணனா இல்லையா? பண்ணலையா? ரிகவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரைட் த ஆப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லரை என்ன பண்ணணும், இது மாதிரி வந்து உங்களுக்கு டைட்டில் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஆப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பேக் போய் பார்க்கணும். பேக் போய் உங்களுக்கு வந்து என்ன ஆகல, அந்த ரிகவர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், நேவிகேட் மெத்தட் கால் பண்ணி திருப்பி என்ன பண்ணணும், அந்த யூஆர்எல் ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் பண்ணணும். பிகாஸ் ஐ ஆல்ரெடி ரைட் மெத்தட் நேவிகேட் டு எழுதிருக்கேன். தெரியுதா? டிரைவர் டாட் நேவிகேட் யூஆர்எல் இருக்கா? இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், நான் வந்து சில மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா log டாட் இன்ஃபோ ஆட் பண்ணணும், எரர் ஆட் பண்ணணும். ஓகே, ஐ மேட் மிஸ்டேக். I'll add now. Control C, paste it here and make it as navigate to, and then you can add info பண்ணிடலாமா? info இங்க இருக்காது நினைக்கிறேன். ஆக்சுவலா let's see. இல்ல இங்க இல்ல. நம்ம info வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நேவிகேட்ன்றது ஈஸி தான் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்ம யூஆர்எல் வந்து பண்ண போறோம். ஓகே, நம்ம என்ன பண்ணுங்க, இந்த இன்ஃபோ பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி இதுல வந்து இன்ஃபோ ஆட் பண்ணிடுங்க. Now make it as navigate to, என்ன கிளாஸ்? டீடைல்ஸ் கிளாஸ். அது class details. Okay, class details. Okay, same here, class details. Method is going to get PDF page count. Okay, that's it. Started. Fine. இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எழுதணும். ஓகேவா? This called the app exception handler code. இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. I am going to write a method for send keys. Send keys என்ன பண்ண போறேன், தனியா மெத்தட் போட போறேன். உங்களா போடலாமா? இங்க எழுதிரவா? இங்க எழுதிறேன் பாருங்க. I am going to write a method for send keys. Okay, என்ன பண்ணலாம், public, again you can make it void. என்ன நேம் தரலாம் இதுக்கு? What name you can give? Anyone can give some idea? என்ன தரலாம்? ஓகே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆமா, லைக் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ரிட்டர்ன் டைப் வந்து லேட்டரா மாத்திக்க போறேன். as of now keep it void. Okay, just keep edit set value. Edit
செட் வேல்யூ ஓகேங்களா. நீங்க வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேல்யூ எடிட் பண்ண போறீங்க as well as வேல்யூ செட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. எடிட் செட் வேல்யூ கொடுத்துருங்க. Now you can provide the two arguments. One is object name pass பண்ணனும், இல்லனா வந்து என்ன பாஸ் பண்ணலாம், எக்ஸல் ஐடி பாஸ் பண்ணலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் நேம் and then string value set. சென்ட் கீஸ்ல என்ன பண்ணணும், வேல்யூ கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், சென்ட் கீஸ்ல போயிட்டு வேல்யூ வந்து டைப் ஆகும். ஆக்சுவலா வேல்யூ டு செட், வேல்யூ டு செட் கொடுத்துடலாமா, கொடுத்துடலாம். ஓகேங்களா. இது எடிட் செட் வேல்யூன்ற மெத்தட் என்ன தெரியுமா, இட்ஸ் கோயிங் டு set the value in text box. I can write a comment here, set the value in the text box, set the value in the text box. Okay, fine. Now you can add the info, you can add the error, everything can add now. Okay, இத அப்படியே காப்பி பண்ணுங்க. எங்க போறேன்னு தெரியல ஆக்சுவலா, இருங்க வரேன். ஓகே, yeah, and then I can add like this class util class utils product method action started. Okay, fine. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ட்ரை அண்ட் கேட்ச் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கூட பண்ண போறேன். பண்ணனா இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வந்து ஒரு வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா செட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் கால் பண்ணணும், கெட் ஆப்ஜெக்ட் கால் பண்ணணும். கால் பண்ணுமா இல்லையா, கெட் ஆப்ஜெக்ட், கெட் ஆப்ஜெக்ட் என்ன பாஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் நேமை நீங்க பாஸ் பண்ண வேண்டும். கெட் ஆப்ஜெக்ட் என்ன தரும், கெட் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் டைப் என்ன தரும் உங்களுக்கு ஆக்சுவலா, கீழே பார்த்து சொல்லலாம். வாட் இஸ் தி ரிட்டர்ன் டைப் ஃபார் கெட் அப், வெப் எலமெண்ட் தரும். ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு வெப் எலமெண்ட்ல நீங்க வந்து இதை என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெப் எலமெண்ட் இன்டர்ஃபேஸ் வெப் எலமெண்ட் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் கொடுங்க, ஆக்ஷன் ஆப்ஜெக்ட், ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் கொடுங்க. ஓகேங்களா, ஃபைன். ஓகேங்களா. இந்த வெப் எலமெண்ட்ல தான் நீங்க ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போறீங்க. தட்ஸ் வை given ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் கொடுத்திருக்கேன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். Now ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க ஒரு சென்கீஸ்ல வந்து இங்க சென்கீஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ண போறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், என்ன சார் பண்ணணும், மேபி அதுல வேல்யூ இருக்கலாம். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஆல்ரெடி ஓல்ட் வேல்யூஸ் இருக்கும். அது என்ன பண்ணணும், நீங்க கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு யூஸ் சென்கீஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, now you can call action object dot சென்கீஸ். சென்கீஸ் என்ன பண்ணலாம், வேல்யூ டு செட்ன்றத எடுத்து கொடுங்க. தட்ஸ் இட், அவ்வளவுதாங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு செட் த வேல்யூ. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, கெட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்க, இது வெப்னு கொடுத்துரும். வெப்ல என்ன பண்றீங்க, கிளியர் பண்ணிட்டு சென்கீஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றீங்க, வேல்யூ செட் பண்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஒன் மினிட், ஐ ஹேவ் டு திங்க். This conference will now be recorded. சீங்க லிசன் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணோம், எடிட் செட் வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிட்டோமா, now I going to say one more scenario. நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன்னு தெரியுதா, டெக்ஸ்ட் வந்து கண்ணன் டைப் பண்ணிட்டேன். இந்த கண்ணன் தான் கரெக்டா டைப் பண்ணுங்க சொல்லி எப்படி கன்ஃபார்ம் பண்றது, I'm asking guys. நான் கண்ணன் டைப் பண்ணிட்டேன், இந்த கண்ணன் தான் டைப் பண்ணிக்க சொல்லிட்டு கெட் டெக்ஸ்ட் எடுத்து ஈக்குவல் போட்டுக்கலாம். கெட் டெக்ஸ்டா எடுப்பீங்க, யோசிச்சு பாருங்க. முதல்ல கெட் டெக்ஸ்ட் எடுப்பீங்க, ஆக்சுவலா எடுப்பீங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, கெட் ஆட்ரிபியூட்னு சொல்லிட்டு எடுப்பீங்க. ஞாபகம் இருக்கா, இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் போது இதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஆட்ரிபியூட்ல வேல்யூ பாஸ் பண்ணணும். வேல்யூ கிடைச்சீங்கன்னா கண்ணன் கிடைச்சிருமா. லிஸ்ட் பாக்ஸ் இது மாதிரி, லிஸ்ட் பாக்ஸ் இல்ல சாரி, பெரிய ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணுவீங்க, யூ ஹாவ் டு யூஸ் கெட் ஆட்ரிபியூட்ல அந்த வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா
அந்த கண்டென்ட் ஃபுல்லா கிடைச்சிரும். நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம கண்ணன் டைப் பண்ணிட்டோம். இந்த கண்ணன் வந்து டைப் ஆக்கான்னு சொல்லிட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுலயே எழுத போறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? அதை யோசிச்சுட்டு இருந்தேன். மைண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 3 சினாரியோ ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஒரு சினாரியோ எனக்கு பண்றேன். லேட்டர் ஐ இம்ப்ளிமெண்ட் தி ரிமைனிங் 2 more scenarios. Okay. Okay. Now I'm going to have command handling for all browsers. ஓகேங்களா? எல்லா browserக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். If the value is not set. If the value is not set. இந்த சினாரியோ பாத்தீங்கன்னா மேபி நான் கண்ணன் டைப் பண்ணிருப்பேன், அங்க என்ட்ராம வந்திருக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இஸ் ஐ டைப் கண்ணன், கண்ணன் தான் என்ட்ராம இருக்கலாம். மேபி கண்ணனுக்கு பதிலாக வேற ஏதாவது டைப் ஆயிருக்கலாம். இதை வந்து நான் செக் பண்ணி கரெக்டான டெக்ஸ்ட் டைப் பண்றதுக்காக தான் இந்த சினாரியோ நான் எழுதுறேன். ஹேண்ட்லிங் ஃபார் ஆல் ப்ரௌசர்ஸ் இது வேல்யூ இஸ் நாட் செட். திஸ் ஃபர்ஸ்ட் சினாரியோ. வேல்யூ நான் டைப் பண்ணிட்டேன், ஆனால் செட் ஆகல. பாருங்க, செங்கிசு கண்ணன் கொடுத்துட்டேன், கண்ணன் என்ட்ரா மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ வாண்ட் ரைட் ஒன் லாஜிக் இஃப் கண்டிஷன் ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா, இதுதான் நம்மளோட வெப் எலிமெண்ட். ஆக்ஷன் ஆப்ஜெக்ட்ல போட்டு கெட் அட்ரிபியூட். கெட் அட்ரிபியூட் தெரியுதா? அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ஃபுல்லா எடுக்கலாம். நீங்க கெட் அட்ரிபியூட் அண்ட் கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ண தெரியுமா? கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நேம் வச்சுங்களேன், இந்த நேமுக்கு எக்ஸ்பாத் எடுத்து நீங்க கெட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நேம் கிடைச்சிடும். இஃப் ஐ வாண்ட் டெக் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னா கெட் டெக்ஸ்ட் கொடுத்தா கிடைச்சிடும். ஆனா வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேல்யூ தேவை. at the time you have to use get attribute ஒன்னு இருக்கும். இருக்கா பார்க்கலாமா? இருக்கு. The get the value of given attribute of the element will return current value even if it's modified after the page has been loaded. ஓகேங்களா? இது யூஸ் பண்ணீங்க. get attribute பண்ணிட்டு இதுல வந்து என்ன பாஸ் பண்ணனும் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன டிஃபால்ட் வேல்யூ இருந்ததோ அதை கொடுத்துரும். ஓகேங்களா? just pass value. இதா கீ கொடுக்கணும். இத கொடுத்தீங்க அப்படின்னா அதுல என்ன டெக்ஸ்ட் டைப் ஆச்சோ கொடுத்துரும். now எடுத்து என்ன பண்றேன்னா கம்பேர் யூஸ் பண்ண போறேன். கம்பேர் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இட் கோயிங் டு கிவ் 0 +1 -1 both strings are same இருந்ததுன்னா 0 கொடுத்துரும். ஓகேங்களா? 0 கொடுத்துரும். ஓகேங்களா? இல்லனா 1 வரும், இல்ல -1 வரும். ஓகேங்களா? ஐ கோயிங் டு யூஸ் கம்பேர் யூஸ் பண்ண போறேன். why not getting compare to டைப் பண்ணுங்க. get added value கொடுத்தாச்சு. கம்பேர் வரணுமே. கம்பேர் டு வருது. இதுல என்ன பண்ணுங்கன்னா கம்பேர் டுல I going to set value set. நான் என்ன டைப் பண்ணணும் அதை கம்பேர் பண்ண போறேன். டைப் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வேல்யூ எடுக்க போறேன். ஏன்னா இங்க டைப் பண்ணிட்டேன் பாருங்க, தெரியுதா? டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா அது வேல்யூ எடுக்க போறேன். எடுத்து என்ன பண்றேன்னா நான் கொடுத்த வேல்யூ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேல்யூ செக் பண்றேன். செக் பண்ணி எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 எது இருந்தாலும் என்ன அர்த்தம்? வாட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0? 0 தான் ஸ்ட்ரிங் மெசேஜ் அர்த்தம். நான் எடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க வேல்யூ நான் கொடுத்த மெசேஜ் அர்த்தம். அகைன் நாட் ஈக்குவல் 0. நாட் ஈக்குவல் 0 நான் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேபி டைப்பே ஆகலாம் அர்த்தம். டைப்பே ஆகாம இருக்கலாம், இல்லைன்னா சம் கண்டென்ட் டைப் ஆயிருக்கலாம். ஆனா நான் வந்து என்ன பண்றேன், கண்ணன் இருக்கான்னு செக் பண்றேன். ஆனா இங்க என்ன இருக்கு? டிஎஃப் இருக்கு, மேபி இல்லாம கூட இருக்கலாம். ஓகேங்களா? இதை ஹேண்டில் பண்ணணும். அது என்ன பண்றது தெரியுதா? I get in the value and then use compare யூஸ் பண்ணி என்ன பண்றேன், not equal to செக் பண்றேன். செக் பண்ணி நான் என்ன பண்றேன் தெரியுதா? I going to use weight யூஸ் பண்ண போறேன். weight இருக்கா பாருங்க. weightல என்ன பண்றேன், நம்ம ஆர்டினரி மெத்தட் எழுதுறோம். இதுல என்ன பாஸ் பண்ணணும்? weightல என்னங்க பாஸ் பண்ணணும்? what argument I have to pass? டைம் இன்டர்வல் பாஸ் பண்ணனும் சார். வெயிட்ல int value பாஸ் பண்ணனும். int value பாஸ் 1 into 1000 அந்த மாதிரி 2 பாஸ் பண்ணா என்ன ஆகும்? 2 into 1000 2000 மில்லிசெகண்ட். 2000 வெயிட் பண்ணும். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. திருப்பி என்ன பண்றேன் பாருங்க, ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா? ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து திருப்பி என்ன பண்றேன், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பண்றேன், திருப்பி போயிட்டு கிளிக் பண்ண போறேன். கர்சர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? கிளிக் பண்ணி கர்சர் பிளேஸ் பண்ணிட்டு தென் ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன், கிளியர் பண்றேன் திருப்பியும். ஓகே, திருப்பி என்ன பண்றேன், ஆக்ஷன் என்ன பண்றேன், சென்ட் கீ யூஸ் பண்ணி என்ன பண்றேன், நான் என்ன வேல்யூ செட் கொடுத்தனோ திருப்பியும் வேல்யூ செட் பண்றேன். ஆனா இப்ப இந்த சினாரியோ எப்போ ஒர்க் ஆகும்?
இந்த if condition எப்போ ஒர்க் ஆகும் சொல்ல முடியுமா சொல்லிட்டீங்கன்னா we are good to go எப்போ இந்த if condition satisfy ஆகும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் சென்கி யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் செட் பண்ணிட்டோம் கரெக்டா எப்போ if condition satisfy ஆகும் anyone எப்போ இந்த if condition satisfy ஆகும் சார் கொடுக்குற வேல்யூ ஆல்ரெடி அங்க இருக்க வேல்யூ சேமா இல்லைனா if condition satisfy ஆகும் சார் satisfy ஆகும் then we going to click that text box கிளிக் பண்ண போறீங்க கிளியர் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு இங்க ஆல்ரெடி சம் வேல்யூ இருக்கு வச்சுங்களேன் கிளிக் பண்ணினா உங்களுக்கு நான் கிளிக் பண்ணிட்டு திருப்பி கிளியர் பண்ணுவீங்க கிளியர் பண்ணிட்டு திருப்பி வந்து நீங்க வந்து கண்ணன் டைப் பண்ணுவீங்க ஓகேங்களா நேம் இஸ் கண்ணன் டைப் பண்ணுவீங்க ஓகேங்களா இது வந்து ஒரு செக் மாதிரி தான் ஆக்சுவலா இது மாதிரி தான் என்ன பண்ணணும் நீங்க வந்து ப்ராப்பரா எல்லா சினாரியோவும் ஒரே மெத்தட்ல எழுதிட்டேன்னா அதை ஹேண்டில் பண்ணிக்கும் ஓகே now this method is going to return true தரணும் ஆக்சுவலா எனக்கு ஓகேங்களா என்ன தரணும் அப்படின்னா this method has to return true I want to change it as boolean மாத்த போறேன் I want to make it boolean okay just make it boolean and then after this just return true கொடுத்துங்க and then in case வந்து catch blockல exception அடிச்சுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் what you have to do one thing you have to do you have to add the exception message control C அடிச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா catch blockல exception handle பண்ணிட்டு then you have to use a return என்ன பண்ணணும் false கொடுத்துடணும் ஓகே கண்ட்ரோல் ஷிஃப்ட் F கொடுங்க தட்ஸ் இட் இப்படி தாங்க எடிட் வேலை எழுதணும் ஓகேங்களா இது மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் இது மாதிரி சி எனக்கு வந்து 3 சினாரி ஞாபகம் இல்லை ஆக்சுவலா ஓகேங்களா ஒரு சினாரி ஞாபகம் இருக்கு இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா they will handle all scenarios in a single method கண்ணன் ஓகேவா இந்த மெத்தட் ஓகேவா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா any doubts you have this method edit set No, வேலை sir. கண்ணன் டவுட் இருக்கு இல்லையா கண்ணன் டவுட் இல்லையா is not live okay next one is button click public void lateral change return type so now keep button click பண்ணணும் என்ன பண்ண போறீங்கன்னா you going to pass the excel id or object name it's up to you now I going to pass the object name னா xpath பாஸ் பண்ணலாம் excel id பாஸ் பண்ணலாம் excel id பாஸ் பண்ணீங்கன்னா excel sheetல வர போகுது பாஸ் பண்ணீங்கன்னா அப்படியே எடுத்துக்க போகுது okay now I going to use the info just copy the info and place it here button click yeah in the method name is button click அப்படியே கொடுத்துருங்க ஓகேங்களா it will தேவையில்லை okay now you can add the exception handling code train catch block okay now இப்போ என்னங்க பண்ணலாம் button click பண்ணணும் அதே மாதிரி சேம் திங் காய் பண்ணுங்க அவ்வளவுதாங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வாங்குனீங்க get object what is the type of get object what is the type of get object web element web element கண்ணன் are you listening here get object என்ன பாஸ் பண்ணணும் ஆப்ஜெக்ட் நேம் பாஸ் பண்ணணும் இது வந்து நமக்கு web element தரும் ஓகேங்களா web elementல ஸ்டோர் பண்ணுங்க web element and then you can mention its action object இது எல்லா மெத்தட்லயும் கால் பண்ணுங்க புரியுதா இது இல்லாம உங்களால மெத்தடே பண்ண முடியாது ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிட்டு தானே பண்ணணும் எக்ஸ்பாத் எடுத்து web element எடுத்ததுக்கு அப்புறம் தான் you can perform some actions okay now I going to write one if condition if action object வந்து செக் பண்ணணும் அந்த எலிமெண்ட் வந்து பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன செக் பண்ணுவீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் செக் பண்ணுவீங்க is enable is enabled correct super is enabled அந்த பட்டனை enable செக் பண்ணணும் ஓகேங்களா enabled இருந்தா மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் you have to click okay now what I going to do I going to use action object dot click அது எழுதுங்க எழுதிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்றேன்
கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஐ கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போறேன். ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ண போறேன்னா இங்க வெயிட் பண்ணுங்க, நான் எழுதிட்டு பார்க்கலாம். வெயிட் ஃபார் பேஜ் லோட்னு இருக்குண்ணா, எழுதவே இல்லையா? ஓகே, ஒரு மெத்தட் ஒன்று எழுதிருக்கணும் ஆக்சுவலா. பேஜ் வந்து என்ன பண்ணணும், வெயிட் ஃபார் பேஜ் லோடா. ஓகே, லெட் இட் பி, லெட்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ ரன் பண்ணுங்க, ரிட்டர்ன் ட்ரூ. அது சேஞ்ச் பூலியன் செட் பண்ணீங்க, பூலியனை மாத்திங்க. அண்ட் தென் இதுல வந்து என்ன பண்ண தெரியுமா, கேட்ச் பிளாக்ல வந்து காய் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். இது அப்படியே காய் பண்ணிடுங்க. ரிட்டர்ன் ஃபால்ஸையும் கொடுத்துருங்க. ஓகே, just change the method name as button click. Okay, fine. Public boolean கொடுத்தாச்சு. Why it's throwing error, one more error, let's see. Method must return a result type of boolean. Boolean கொடுத்திருக்கேன். Okay, I made a blunder mistake. என்ன பண்ணுங்கன்னா if condition முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இங்க கொடுத்துருங்க. ஓகே, உள்ளே கொடுத்துருங்க, ஸ்கோப் உள்ளே இருக்கிறதால தான் throwing compile time exception. Now ட்ரூ கொடுத்துருங்க, இல்லைன்னா வந்து கேட்ச் பிளாக்ல எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா ஃபால்ஸ் வந்துடும். ஓகே, see it's more than enough. Now I'm going to write one more method. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய எழுதிடும் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா we written around 1382 லைன்ஸ் இருக்கு. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40,000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும் ஆக்சுவலாக. இது மாதிரி தான் ஃபுல்லாக எழுதி வச்சுப்பாங்க மெத்தட்ஸ் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா யூட்டில்ஸ் இருக்கும், யூட்டில்ஸ் ஒன்லி ஃபார் த ரீயூசல் மெத்தட்ஸ். ஓகே, ஃபைன். நவ் ஐ கோயிங் டு ரைட் ஆன் பேஸ் கிளாஸ். ஓகேங்களா, பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். இதுக்கு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். நியூ பேஸ் கிளாஸ் என்ன தெரியுதா உங்களுக்கு? அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எக்ஸல் லோட் பண்ணுறது, ப்ரௌசர் இன்வோக் பண்ணுறது எல்லாமே அதான் பண்ணுவீங்க. தட்ஸ் கால் பேஸ் கிளாஸ். நவ் ஐ கோயிங் டு ரைட் ஒன் பேக்கேஜ் com டாட் open mrs டாட் test base. Base வச்சுக்கலாமா, test base class. This is going to be the test base class. Sorry, test package. சாரி, நான் தவா பண்ணிட்டேங்க. ஏன்னா இந்த பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். இது மாதிரி பண்ணுறாதீங்க. டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் கிரியேட் நியூ பேக்கேஜ். என்ன பண்ண தெரியுமா, இதில் வச்சு பண்ணக்கூடாது, எஸ்ஆர்சி மெயின் ஜாவால வச்சு தான் நீங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக. ஜஸ்ட் கோ டு நியூ அண்ட் பேக்கேஜ் com டாட் open mrs டாட் I going to use test base finish கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படின்னா ஒரு பேக்கேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, let it be. Now I going to create one class. இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது தெரியுதா, நான் வந்து ஓப்பன் mr சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறேன். that is going to the base class for you, open mrs. okay, I can make it as open mrs. just give finish. ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பேக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. இஸ் கால் ஓப்பன் mrs. இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட எக்ஸல் ஷீட் ஃபுல்லா லோட் பண்ண போறோம். ஓகேங்களா, எக்ஸல் ஷீட் லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா just close all those stuffs in util class. just go to util class, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. utilsல போயிட்டு just initialize all the variables. இங்க எல்லா வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ண போறேன். எனக்கு எக்ஸல் ஷீட் என்னென்னலாம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் இங்க இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, that's what I'm going to do. and then இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த கிளாஸை வந்து யூட்டில் கிளாஸை நான் என்னோட பேஸ் கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ணிக்க போறேன். with help of inheritance யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, with help of inheritance. now before that I want to configure all those variables. not variables, it's like kind of initialization பண்ண போறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. எனக்கு வந்து என்ன பண்ணலாம், protected static
protected static ஒரு ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் தேவைப்படும். ஓகேங்களா? ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் டெஸ்ட் இனிஷியலைசேஷன் டெஸ்ட் டேட்டா ஸ்ட்ரீம் சொல்லிட்டு என்ன பண்ண போறேன், டெஸ்ட் டேட்டா ஸ்ட்ரீம் எனக்கு டெஸ்ட் டேட்டா தேவைப்படும், அதுக்கான இனிஷியலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஒர்க் புக் தேவைப்படும். ஒர்க் புக் தேவைப்படுமா? வாட் ஒர்க் புக் ஐ ஹேவ் டு யூஸ்? protected static வாட் ஒர்க் புக் ஐ ஹேவ் டு யூஸ்? எக்ஸல் வந்து நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸல்ல எக்ஸல் ஒர்க் புக்கா இருந்ததுன்னா எக்ஸல் எஸ்எக்ஸா இருந்ததுன்னா ஐ வாண்ட் டு யூஸ் எஸ்எஸ்எக்ஸ் எக்ஸ்டென்சிபிள் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபார்மேட் ஒர்க் புக் யூஸ் பண்ணணும். அதுவும் நான் சூஸ் பண்ணிக்க போறேன். டெஸ்ட் டேட்டா எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஜஸ்ட் இனிஷியலைசிங் இட். நெக்ஸ்ட் வந்து என்ன தேவைப்படும்? ஒர்க் புக். அப்புறம் என்ன பண்ணணும்? ஒர்க் புக் என்ன தேவைப்படும்? ஷீட் தேவைப்படுமா? No one is answering. I think you guys remember this things or not. Static XSF sheet என்ன பண்ணுங்க, initialize பண்ணுங்க. And then just give the thing is test data sheet. That's it. நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ரீட் பண்ண என்ன தேவைப்படும்? டெஃபினட்டா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் தேவைப்படும். அப்புறம் என்ன தேவைப்படும்? ஒர்க் புக் தேவைப்படும், எக்ஸல் ஷீட் தேவைப்படும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் இனிஷியலைசேஷன் பண்றேன். ஓகேங்களா? நீங்க நல் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் இனிஷியலைஸ் இட். ஓகேங்களா? நான் சும்மா வந்து என்ன பண்ணிருக்கேன், நீங்க நல் தரலாம் கூட டிஃபால்ட்டா என்ன பண்ணிக்கும், இட் வில் அசைன் நல் தான் அசைன் பண்ணிக்கும். ஓகே, கண் புரியலையா? இந்த மூணு புரியலையா? நம்ம வந்து டெஸ்ட் யூஸ் பண்ண போறோம் ஒரு எக்ஸல் ஷீட்டுக்கான. சார் அவர் மைக் பேச முடியல. அப்படியா? எக்ஸஸ் ஒர்க் யூஸ் பண்றேன், எக்ஸல் ஷீட் யூஸ் பண்றேன். இது மூணுத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றேன். ஓகே, இதை வந்து யூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி. நீங்க கேட்கலாம் வந்து ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி எக்ஸ்போர்ட் பண்ணதா இருக்கும். இது காமிச்சேன் பாத்தீங்களா? we have only export, அது மட்டும் தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், இதே மாதிரி என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஜஸ்ட் சேஞ்ச் இட் அஸ் or data stream மாத்திங்க. or data stream, just change it as or data stream. ஓகே, மாத்திட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் புக் தேவைப்படுமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா or data excel மாத்திக்கலாமா? or data excel மாத்திங்க. just make it small. or data excel மாத்திங்க. ஓகே, and then இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், or data மாத்திக்கலாமா? ஆடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சம்டுலி பாருங்க, ஆடி இருக்குங்க இங்க. நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணிட்டு இதை அப்டேட் போட்டுங்க. பிரகாஷ் புரியுதா? இந்த மொத்தம் எத்தனை எக்ஸல் யூஸ் பண்ண போறோம்? how many excel going to use? how many excel sheet going to use? sorry, sheet இல்ல, how many excel workbook going to use? எத்தனை எக்ஸல் workbook டெஸ்ட் டேட்டா எக்ஸல் அண்ட் டெஸ்ட் டேட்டா யூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன், குட் டு கோ நவ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ். இந்த ஓப்பன் எம்ஆர்எஸ் பாத்தீங்கன்னா 64 லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் யூஸ் பண்றாங்க. சைனீஸ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஓகேங்களா, ஆஸ்திரேலியா லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா this application has to support for 64 countries. ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்றீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஷீட் இல்ல, ஒர்க் புக் ஆக்சுவலி. okay, now you can change like copy and paste. இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா just change this lang data stream. Do you know what is lang? lang என்ன தெரியுதா? you know what is lang? anyone? language. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் 64 கண்ட்ரில இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரெஞ்சு, அப்புறம் வந்து ஜெர்மன், ஆஸ்திரியா, சோ many countries using this language
in this application. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு ஆக்சுவலா. this application is showing in English. ஓகேங்களா? some companies Chinese ஷோ பண்ணிட்டு இருக்கும். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கணும். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் நீங்க என்ன பண்ணணும், ஆட்டோமேட் பண்ணி பார்க்கணும். எல்லா லாங்குவேஜ் இருந்தாலும் வெப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா காமனா இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? காமனா இருக்கணும் இந்த சென்ஸ் ஐடி நேம் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா ஆனா வந்து ஐடி நேம் வந்து அந்த லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்காது ஆக்சுவலா. ஐடியில் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் இருக்கும். நீங்கள் அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பார்ட் எடுத்து நீங்கள் ரன் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? தட்ஸ் வாட் யூ கோயிங் டு டு நவ். அண்ட் தென் யூ கோயிங் டு சேஞ்ச் லாங் டேட்டா எக்ஸல் மாற்றிங்க. அண்ட் தென் யூ கோயிங் டு சேஞ்ச் லாங் டேட்டா ஷீட் மாற்றி. தட்ஸ் இட். முடிஞ்சா? இது வந்து மிடில் கிளாஸ். இப்போ வந்து நம்ம பேஸ் கிளாஸ் போகிறோம். ஓப்பன் எம்ஆர்எஸ் நம்ம ஆரம்பிச்சது அப்படின்னா தட் இஸ் கால் த பேஸ் கிளாஸ். நான் வாட் ஐ கோயிங் டு டூ, ஓப்பன் எம்ஆர்எஸ் கிளாஸ் இருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எடுத்து ஆரம்பிக்கலாம். பேஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், எல்லா எக்ஸல் லோட் பண்ண போறோம், அதான் பண்ண போறோம். இருந்தாலும் ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என் இட்டில் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நான் இதுல ரீயூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், I want to use all those variables as well as methods in my base class. அப்ப என்ன பண்ணணும், what oops concept I have to use, which oops concept I have to use, util classல இருக்க reusable methods எல்லாம் யூஸ் பண்ணணும். பாஸ்கரன் வேக் util class I have reusable methods, variables இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து என் பேஸ் கிளாஸ்ல யூஸ் பண்ணணும். என்ன oops concept நான் யூஸ் பண்ணணும். பாஸ்கரன் வேக் are you there? Yes sir. நான் புரியுது உங்களுக்கு. இருக்கிற மெத்தட்ஸ்லாம் நான் யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்க மெத்தட்ஸ்லாம் நான் இந்த பேஸ் கிளாஸ் யூஸ் பண்ணணும். என்ன ஊப்ஸ் கான்செப்ட் நான் யூஸ் பண்ணணும், எக்ஸ்டென்ஸ் யூட்டில்ஸ். அது தெரியுங்க. அது எக்ஸ்டென்ஸ்ன்றது என்ன ஊப்ஸ் கான்செப்ட் ஆக்சுவலா? எக்ஸ்டென்ஸ் சொல்றேன், இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஜஸ்ட் யூஸ் யூட்டில்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? கேப்ஸ் அவன் இருக்கு. ஓகே, யூட்டில்ஸ் சொல்லிட்டீங்கன்னா ஓகே. இந்த யூட்டில்ஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் த்ரோயிங் த கம்பைல் டைப் த்ரோ பண்ணிட்டு இருக்கு. ஏன் த்ரோ பண்ணிட்டு இருக்கு தெரியுதா? ஏன்னா யூட்டில்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கு ஆக்சுவலா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, இருக்கா இல்லையா? we have one parameterized constructor. அப்போ இதுதான் உங்களோட என்ன கிளாஸ், இதுதான் உங்களோட சூப்பர் கிளாஸ். பிரகாஷ், இது என்ன கிளாஸ், உங்களுக்கு சூப்பர் கிளாஸ். சூப்பர் கிளாஸ் இருக்கிறதெல்லாம் சைல்ட் கிளாஸ் நீங்க அப்ளை பண்றீங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த கன்ஸ்ட்ரக்டர் இங்க யூஸ் பண்ணிக்கணுமா இல்லையா? இன் பேரண்ட் கிளாஸே அவங்க கன்ஸ்ட்ரக்டர், அந்த கன்ஸ்ட்ரக்டர் நீங்க என்ன பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், அகைன் யூ ஹேவ் டு யூஸ். இதுல பாத்தீங்கன்னா தட்ஸ் ரைட் த்ரோயிங் தி கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெயிட் பண்ணுங்க. ஐடி இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். யா, இத பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இம்போர்ட் இருக்கா, இது வந்து இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணியாச்சு. அகைன் த்ரோயிங் கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன். பாத்தீங்கன்னா ஆட் கன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா பேரண்ட் கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, அதை என்ன பண்ணணும், சூப்பர்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி அந்த பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் நான் இங்க ரியூஸ் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். ஓகே, பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட ENV கிளாஸ் நான் உள்ள போகிறேன். சி, கேர்ஃபுல் பண்ணுங்க, பேஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஜஸ்ட் கோ டு கான்ஃபிக். இந்த ENV, இந்த ENV என்ன பண்ண போறேன் தெரியுதா? என் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண, அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட என்விரான்மெண்ட் லோட் பண்றேன். வச்சுக்கணும் இல்லையா? என்ன வச்சிருக்கேன், லோட் என்விரான்மெண்ட் வச்சிருக்கேன். சப்போர்ட் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சப்போர்ட் கொடுத்தேன்னா என்ன ஆகும், டெஸ்ட் என்விரான்மெண்ட் நீங்க சப்போர்ட் கொடுத்தனா சப்போர்ட் என்விரான்மெண்ட் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். இதுவே இந்த இடத்துல லோக்கல் டெஸ்ட் சர்வர் மாத்தினா அப்படின்னா எனக்கு லோக்கல் டெஸ்ட் சர்வரோட URL வரும். ஓகேங்களா? லோக்கல் டெஸ்ட் சர்வரோட URL எனக்கு வரும். ஓகே, எனக்கு வந்து என்ன பண்றேன்னா சப்போர்ட் என்விரான்மெண்ட் மீன்ஸ் லைக் இட் கைண்ட் ஆஃப் ஆல்பா டெஸ்டிங். இன்டர்னல் டெஸ்ட் பண்ண போறேன். அப்போ ஒரு சப்போர்ட் என்விரான்மெண்ட் இருக்கு, எனக்கு இருக்கு ஆக்சுவலா. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா டெஸ்டிங் பண்ண போறேன். அப்ப என்ன பண்றேன், இந்த URL டெஸ்ட் பண்ண போறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஓகே, ஐ அம் கோயிங் டெஸ்ட் இந்த ஆல்பா டெஸ்ட் பண்ண போறேன். இந்த என்விரான்மெண்ட் டெஸ்ட் பண்ண சப்போர்ட்
என்விரான்மெண்ட் டெஸ்ட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த லோட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல கால் பண்ண. எப்படி கால் பண்றது? எனக்கு யூஸ் சம் ஐடியா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த லோட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் என்ற மெத்தடை இந்த கன்ஸ்ட்ரக்டர் உள்ள கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணலாம்? என்ன ஐடியா? திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுவீங்களா? எங்க திஸ் கீவேர்ட் நம்ம பஷுவாங்க போயிட்டு. திஸ் கீவேர்ட் இஸ் டு ரிஃபர் கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். நான் சொல்றது வந்து இந்த மெத்தடை வந்து கால் பண்ண போறேன். இந்த இடத்துல கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணணும்? சார் கிளாஸ் நேம் டாட்டுக்கு மெத்தட் நேம். கரெக்ட் பாஸ்கர் வாட் இஸ் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் இருக்கிறத என்ன பண்ணணும் நீங்க? கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம். வேரியபிள் வந்து என்ன பண்ணணும்? கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் கால் பண்ணணும். இது மெத்தடா இருக்கிறதால அப்போ கிளாஸ் நேம் என்ன இருக்குங்க? ஆக்சுவலா மேல பாருங்க என்ன இருக்கு? env னா environmental variables அர்த்தம். env டாட் you have to call the load அப்படின்னு இருக்கா இல்லையா? வெயிட் பண்ணுங்க. ஏன் வர மாட்டேங்குது? ஸ்டாட்டிக் தானே ஆக்சுவலா இது. வரேனுங்க. env டாட் ஓகே browser நேம் எல்லாம் ஒர்க் ஆகுது. load environment variables. ஓகே ஐ அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? இது ப்ராடக்டா இருக்கிறதால நான் env எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லையே. பாத்தீங்களா? env எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா பேஸ் கிளாஸ் வேற பேக்கேஜ் இருக்கு. பேஸ் கிளாஸ் ஐ ஹேவ் டிஃபரெண்ட் பேக்கேஜஸ். env another பேக்கேஜ். ப்ரொடெக்டட் இருந்ததுன்னா என்னால வந்து another பேக்கேஜ் இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? முடியாதா? முடியாதா? change to public. Who said no? Who said no? I want to get the names. ஏன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணா another பேக்கேஜ் இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியாதா? பண்ண முடியாது. But the help of inheritance you can do. With the help of inheritance you can do. ஆனா இது ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்க? it will சொல்லிட்டு இன்ஹெரிட் பண்ணிட்டீங்க. மல்டிபிள் இன்ஹெரிட் சப்போர்ட் ஆகாது. ஆக்சுவலா it will கம்மா env தர முடியாது. தர முடியாது. in java multiple inherit not supported. அப்ப என்ன பண்ணணும் நீங்க? ப்ரொடியூஸ் பண்ண முடியும். with the help of inheritance. If you want try to access a package from another package, you can use inheritance யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் இருந்தாலும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். don't say no. ஓகே அப்ப என்ன பண்ணணும்னா என்னால வந்து இதுல வந்து மல்டிபிள் இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்றேன்? I am changing this. அத பண்ண முடியும். ஆனா மல்டிபிள் இன்ஹெரிட் சப்போர்ட் ஆகாத என்ன பண்றேன்? I am changing its public. மாத்துறேன். I am changing the scope as public. Now I can able to access env dot. Now what's the name? It is load. வந்துக்க பாருங்க. load environment values. இத பாத்தீங்கன்னா என்னோட சப்போர்ட் என்விரான்மென்ட் லோட் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா இந்த URL வந்து நான் எடுத்துப்பேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? demo.openmrs.login.html இருக்கு. இதை நான் எடுத்துப்பேன். ஓகே ஃபைன். now I am closing this. இங்க வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட என்விரான்மென்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா என்னோட என்விரான்மென்ட்க்கு சப்போர்ட் என்விரான்மென்ட் சூஸ் பண்ணிட்டேன். you can see here the environment I choose is support environment. compare யூஸ் பண்றேன். எனக்கு இந்த URL வந்துரும். எனக்கு openmrs வந்துரும். நான் என்ன பண்றேன்? just come go here. இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. what I going to do லோட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே என்னோட டெஸ்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி என்ன பண்ணணும்? I want to load my test data object repository data லோட் பண்ணணும். அதுக்காக நான் மெத்தட் எழுத போறேன். ஓகேங்களா? இது வந்து என்னது? ஆக்சுவலா this openmrs is a method constructor. openmrs வந்து method constructor. it's a constructor. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டர்ல எதுக்கு நான் லோட் பண்ண தெரியுதா? எனக்கு வந்து இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? இந்த என்விரான்மென்டல் லோட் ஆயிடும். அதுதான் நான் உள்ள கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் வெளில ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். the method I going to create is public void. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்க போறேன்னா var பண்ணிக்கலாமா? ஓகே load var data. var என்ன புரியுதா? you know what is var? var என்னது? object repository.
ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி ஓகேங்களா அது எக்ஸ்பாத் தான் இருக்கும் எக்ஸ்பாத் தான் யூஸ் பண்ண போறோம் பதில ஃபுல்லா எக்ஸ்பாத் யூஸ் பண்ண போறோம் we are not going to see select யூஸ் பண்ண போறது இல்ல now I going to use the try and catch block exception handling code யூஸ் பண்ண போறேன் இதுல வந்து என்ன பண்ண போறேன் தெரியுதா நான் லோட் பண்ண போறேன் எக்ஸல் ஷீட்ல இருக்கிறத ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி நான் வந்து லோட் பண்ணி வச்சுக்க போறேன் தவிர இது பண்ண போறது இல்ல ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் தெரியுதா ஃபர்ஸ்ட் வந்து I going to create an object file input stream க்கு நீங்க ஆப்ஜெக்ட் பண்ணணும் new of file input stream file input stream கட்டமா file input stream என்ன பாஸ் பண்ணணும் என்ன ஆர்குமென்ட் பாஸ் பண்ணணும் we need to pass the files. ஃபைல் பாஸ் பண்ணணுமா ஃபைல்ன்றது என்ன ஒரு கிளாஸ் ஆக்சுவலா ஃபைல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும் Yes, new of file. பாஸ்கர் New of file. நியூ ஆஃப் ஃபைல் பாஸ் பண்ணனும் நியூ ஆஃப் ஃபைல் பாஸ் பண்ணனும் ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும் இதுல என்ன பாஸ் பண்ணனும் ஒரு ஃபைல் நேம் பாஸ் பண்ணனும் ஆக்சுவலா பாத்தும் பாஸ் பண்ணனும் ஃபைல் நேம் நீங்க பாஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுல என்ன பண்ண போறேன்னு பாருங்க I going to use env யூஸ் பண்ண போறேன் just going to the env இந்த env ல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்க போகுது framework பாத்துட்டு போதா framework பாத் இருக்க போகுது ஓகே இத framework பார்த்தா இருங்க வரேன் இருங்க ஓகே 1 minute என் framework பார்த்து மாத்திக்கிறேன் ஆக்சுவலா தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் இதே நான் நினைக்கிறேன் framework பார்த்தா கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா just go to properties and then just change it as இந்த path அப்படி இருக்கா இத காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணிட்டு இந்த path அப்படியே கொடுத்துருங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா what you have to do you can remove the stuffs இது இப்படி தராம இப்படி கொடுத்துடலாமா ஆக்சுவலா லைக் வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லா பண்ணிட்டு system dot get property user dot dir user dot dir னு கொடுத்துறேன் ஓகே that's it இதுதான் ஒரு ஃப்ரேம் பாத்துற போது இந்த ஃப்ரேம் பார்த்து என்ன பண்ண போறேன் ஆக்ஸ் பண்ண போறேன் எங்க ஆக்ஸ் பண்ண போறேன்னா இங்க ஆக்ஸ் பண்ண போறேன் ஓகேங்களா env just change env dot framework path ஓகேங்களா ஏன் வருது தெரியுதா உங்களுக்கு எனக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கு that's why directly calling the env dot framework கால் பண்றோம் class name dot variable name okay fine that's it இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு வந்து ரெண்டு டைப் என்ன வரும் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு ரெண்டு டைப் என்ன வரும் என்ன வரும் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ரெண்டு டைப் என்ன ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ரெண்டு டைப் என்ன தெரியலையா இல்ல வந்து பேரண்ட் யாரு File. ஃபைல் இன்புட் File, ஸ்ட்ரீம் sir. ஃபைலா எங்க ஃபைல் இருக்கு மாத்திக்கிட்டே டைப் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் டைப் என்னது ஆர்குமெண்ட் சொல்றீங்க நீங்க ஆக்சுவலா யூஸ்லெஸ் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் டைப் இஸ் பேரண்ட் இஸ் கோயிங் டு ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் தான் ஆக்சுவலா ஓகேங்களா அப்ப என்ன பண்ணுங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓஆர் டாக் நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கு ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன் இந்த யூட்டில்ஸ் கிளாஸ்ல இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் இங்க பாருங்க ஜஸ்ட் கோ டாப் இங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் ஓஆருக்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சிட்டேன் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன் இது அப்படியே இங்க கால்குலேட் போட்டுக்கலாமா ராஜா கால்குலேட் போடலாமா இல்லையா எப்படி நீங்க கேட்கலாம் எப்படி சார் போறீங்க கேட்டீங்கன்னா because is open mrs extending the utils அப்ப என்ன பண்ணலாம் utilsல இருக்கிற இந்த என்ன பண்ணலாம் இந்த இனிஷியலைசேஷனை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் புரியுதா புரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஆக்சுவலா இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போறேன் just go to new folder கிரியேட் பண்ண போறேன் ஃபோல்டர்ல வந்து என்ன பண்ண போறேன்னா I going to make it டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன் ஃபினிஷ் கொடுத்துருங்க தெரியுதா இதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட வார் ஷீட் நான் போட்டு வச்சுக்க போறேன்
I'm going to mention my war sheet. Yeah, war sheet already இங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். Let's see. war sheet இருக்க டெஸ்ட் இருக்கா. ஜஸ்ட் வந்து என்ன பண்ற போறோம்னா war data வந்து just copy பண்ணி இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா just going to rename இந்த war data என்ன பண்ண போறோம்னா open mrs மாத்திக்க போறேன். open mrs later I'm going to change open mrs underscore இது இருக்கு. இதை காப்பி பண்ணி உங்களோட டேட்டா எடுத்து நான் பிளேஸ் பண்ணிட போறேன். ஜஸ்ட் பேஸ்ட் இட். ஓகே ஃபைன். இது வந்துச்சா? ஆக்சுவலா வந்து நான் வந்து எக்ஸஸ் வைக்க போறேன். இது எக்ஸ்எல்எஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? லெட் இட் பி. ஐ கோயிங் டு கீப் ஒன்லி எக்ஸ்எல் எக்ஸஸ் வச்சுக்க போறேன். லேட்டர் வில் சேஞ்ச். nothing to worry about. As of now keep this file here. Later will change its XLS to SLXS மாத்திக்கலாம். because we are using the XS work யூஸ் பண்றதால extensible spreadsheet format யூஸ் பண்றதால நம்ம வந்து XLSX யூஸ் பண்ண முடியும். if you are using XLS you have to use the HSSF யூஸ் பண்ணணும். that is called horrible spreadsheet format னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பாத் இருக்குல்ல, பாத் அப்படியே ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போயிட்டு just copy the path and then paste it here. And then you can use file separator here. Separator யூஸ் பண்ணுங்க. Separator யூஸ் பண்ணி ஓகே Control Shift F. ஓகே இது மாதிரி தான் என்ன பண்ணணும், ஃபைல் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம டேட்டா ட்ரிவன்ல இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒர்க் புக் கிரியேட் பண்ணுமா? எஸ் சார். வேணா பஃபர்ல போட்டுக்கலாம், இல்லாட்டி R4 ஒர்க் புக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பஃபர் தான் பண்ணுறது பெட்டர். ஆக்சுவலா பஃபர் வேணும்னா நீங்க அங்கே திருப்பி என்ன பண்ணணும், அங்கே ஒரு வேரியபிள் இன்ஸ்யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வேணும்னா இங்கே இன்ஸ்யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இட்ஸ் குட் ஆக்சுவலி யூசிங் பஃபர். இங்க என்ன பண்ணுங்க, பஃபர் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு இதை காப்பி பண்ணி ரெப்ளிகேட் பண்ணி just make it buffer input stream மாத்திங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா buffer stream மாத்திங்க. war data buffer stream, that's it. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த buffer stream பாத்தீங்களா, இதை அப்படியே எடுத்து வந்து இங்க ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்றேன். ஆக்சுவலா new of buffer input stream. பஃபர் இன்புட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணணும், இன்புட் ஸ்ட்ரீம் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? war data stream எடுத்து பாஸ் பண்ணிடுங்க. just pass the war data stream, that's it. பஃபர்ல வந்தாச்சு. ஓகேவா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பஃபர்ல போட்டாச்சு. வேக்கன்ட் பாஸ்கர் வாட் யூ டு, ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் எடுத்து பஃபர்ல போட்டாச்சு. பஃபர்ல என்ன பண்ணணும், ஒர்க் புக் கிரியேட் பண்ணு. war book கிரியேட் பண்ணணும். war book வந்து கிரியேட் பண்ணணும். equal to new of XSF யூஸ் பண்ணணும். நான் வந்து மாத்த போறேன். ஆக்சுவலா அந்த ஒர்க் புக் எக்ஸ்எல்எஸ் இருக்கு, எக்ஸ்எல் எக்ஸஸ் மாத்திக்க போறேன். யூஸ் பண்ணீங்களா? யூஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த இதுல வந்து ஒரு we have different constructors. I going to second constructor யூஸ் பண்ண போறேன். இது என்ன பாஸ் பண்ணணும், என்ன பாஸ் பண்ணணும் ஆக்சுவலா? see we have different workbooks. ஓகேங்களா? இது வந்து we have different constructors actually. these are constructors. என்ன பாஸ் பண்ணலாம், இதுல வந்து எக்ஸ் ஒர்க் புக் இருக்கா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா பஃபர் ஸ்ட்ரீமை பாஸ் பண்ணலாம். இன்புட் ஸ்ட்ரீம் பாஸ் பண்ணலாம், பஃபரும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பாஸ் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ் ஒர்க் புக் ரிட்டர்ன் டைப் என்ன, அதுவும் ஒரு எக்ஸஸ் ஒர்க் புக் தான் வரும். ஜஸ்ட் கோ டு த ஐடியில் போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இங்கே இருக்கா, வார் ரெடாக்சல் இருக்கா, ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஓகே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியலையா சார்? சொல்லுங்க. ஈக்குவல் டு ஐட்ரேட் பண்ணல, எங்க லோட் தாங்க பண்ண போறோம். எங்க ஐட்ரேட்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சுங்க. ஆல்ரெடி ஐட்ரேட்லாம் யூஸ் பண்ணமா இல்லையா, கெட் ரோ ஐடி எல்லாம் யூஸ் பண்ணீங்களா இல்லையா? வார் டேட்டா
ஷீட் யூஸ் பண்ணுங்க, கெட் ஷீட் யூஸ் பண்ணணும். ஒர்க் தெரிஞ்சா என்ன பண்ணலாம், எடுத்துலாமா, ஷீட் எடுத்துடலாம். ஓகேங்களா, ஷீட் நேம் வந்து நான் என்ன பண்ண போறேன் தெரியுதா, ஷீட் நேம் கோயிங் டு கீப் இட் அஸ் open mrs வைக்க போறேன். ஆக்சுவலா open mrs sheet name is going to be open mrs வச்சுக்கலாமா, open underscore mrs sheet name is going to open mrs. இந்த ஷீட் வந்து என்ன பண்ண போறேன், எடுக்க போறேன். இந்த ஷீட் நேம் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கேன், இடத்துல என்ன கொடுத்துருக்கேன், வார் டேட்டா ஷீட், அதை எடுத்து இங்க கொடுத்துருங்க. that's it. Vacant Bhaskar, I need to get a witty response from you. Okay. Fly, I have to get a witty responses. Okay, fine. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னா லோட் பண்ண போது அப்புறம் அந்த ஷீட்டை வந்து என்ன பண்ணிக்க போகுது, எடுக்க போகிறோம். தட்ஸ் இட் we going to do. And then we going to add some custom messages. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட கேட்ச் பிளாக்ல மட்டும் என்ன பண்ணுங்க, some custom message ஆட் பண்ணீங்க. log dot error இருக்கா, log dot error வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணீங்க. that's it. It's called the load or data. Next வந்து என்ன பண்ண போறோம், லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோமா இல்லையா, லாங்குவேஜுக்கும் சேம் தான். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா, ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட். காப்பி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான், லைட்டா மாத்திக்க வேண்டியதான். ஓகே, தான் மாத்திக்க வேண்டியதான். லோட் யூ கேன் மேக் இட் அஸ் லாங்குவேஜ் டேட்டா இன்ஸ்டெட் ஆஃப் or you can change லாங்குவேஜ் டேட்டா. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே வாட் ஐ கோயிங் டு டூ, இதை மட்டும் மாத்தினா போதுங்க எல்லாமே. ஓகேங்களா, ஜஸ்ட் கோ டு டீடைல்ஸ். லாங்குவேஜ் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், மேலே ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க அதை யூஸ் பண்ணா போதும். lang data stream, let's go to open mrs and make it a lang data stream. ஓகேங்களா, அதே மாதிரி இங்க மாத்திட்டே வர வேண்டியதான். just go here and lang data excel இருக்கா, அதை மாத்திடுங்க. பஃபர் வந்து ஆட் பண்ணீங்க லைட்டா. ஓகேங்களா, just change it here and go and take sheet and then paste it here. ஓகேங்களா, இது வந்து ஓஆர் பஃபர் ஸ்ட்ரீம் இருக்கா, நீங்க புதுசாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, இங்க வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணீங்க. யா, just copy and paste. Okay, just make it as இது என்ன பண்ணலாம், lang மாத்திடலாமா, lang buffer stream, lang data buffer stream. Okay, lang data buffer stream, அதை என்ன பண்ணுங்க, ஃபாலோ கொடுத்துங்க. That's it. And then you have to என்ன ஆயிடுச்சு இது, why it's throwing the exception, get result variable சேவ் பண்ணலையா, I didn't save I guess. சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணாத எக்ஸெப்ஷன் போயிடும். ஓகேங்களா, படிச்சா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஷீட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, என்ன பண்ண போறோம்னா ஒரு லாங்குவேஜ் ஷீட் நான் ஒன்று ரெடி பண்ணல ஆக்சுவலா. ஓகே, now I going to copy the sheet. ஓகேங்களா, இந்த லாங்குவேஜ் ஷீட் காமிச்சிடுறேன், காமிக்கல ஒன்றும் காமிக்கல நினைக்கிறேன். இப்படிதான் ஆக்சுவலா இருக்கும், நம்ம ரெடி பண்ணணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இப்படி இருக்கு, நம்ம இது மாதிரி கிரியேட் பண்ணணும். how many countries we have going to see all these things. yes கொடுங்க. என்ன வருது, எஸ்ன்னு கேக்குது. ஓகே ஓகே, புரியுதா, பிரெஞ்சு, ஜெர்மன், and then எஸ்டோனிஷ், ஃபினிஷ், கிரீக்கு, இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், லாங்குவேஜ் டேட்டா ஷீட்டை ரெடி பண்ண வேண்டும். ஓகேவா, மேல தெரியுது, பார்த்து தெரியுதா இல்லையா, இட்டாலியன் புரியுதா, இது வந்து அக்செப்ட் டெர்ம்ஸுக்கான ஸ்ட்ரிங் ஐடிக்கான டெக்ஸ்ட். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஐடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா, அக்செப்ட் டெர்ம்ஸ் இருக்கா, இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் டெர்ம்ஸ் இருக்கும். இது வேலைங்க பார்த்தீங்கன்னா வேற டேர்ம்ஸ் இருக்கும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோயிங் ஃபார் சம் அதர் டேர்ம்ஸ், ஃப்ரெஞ்ச் எல்லாம் போனீங்கன்னா இது மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணணும். புரியுதா இல்லையா, புரியலையா,
இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் இந்தானே இருக்கு. ஃப்ரெஞ்சில் பாத்தீங்கன்னா இருக்கு ஜே அக்செப்டி லெஸ் டேர்ம்ஸ் இருக்கு. போத் சேம் தான் ஆக்சுவலா. ஃப்ரெஞ்சில் இப்படி வரும், நீங்க டெஸ்ட் பண்ணி ஆகணும். பாத்தீங்கன்னா வேற டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கும். ஜெர்மன்ல இப்படி இருக்கும், ஐசிஹெச்ல இருக்கும். ஆனா அந்த இங்கிலீஷ்ல இந்த மீனிங் பாத்தீங்கன்னா இதான் மீனிங் ஆக்சுவலா. இதுவும் பாத்தீங்கன்னா இதான் லாங்குவேஜ் ஷீட். இதுவுமே நீங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ண வேண்டும். ஓகேங்களா, ஜஸ்ட் நோ கொடுங்க. ஓகேங்களா, இது என்ன பண்ணுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. லேட்டர் ஐ கோயிங் டு சேஞ்ச். ஓகே, ஜஸ்ட் காப்பி அண்ட் go to your data, paste it here. ஓகே, இதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. லாகின் டேட்டா தேவைப்படும். ஓகேங்களா, டெஸ்ட் டேட்டா தேவைப்படுதா? டெஸ்ட் டேட்டான்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. லெட்ஸ் சி. ஆக்சுவலா இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது கிடையாதுங்க ஆக்சுவலா. ஓகே, இதுதான் டெஸ்ட் டேட்டா நினைக்கிறேன். Tomorrow going to create the this is going test data. இப்போ பாத்தீங்கன்னா I need username. யூசர் தேவைப்படுது. சுவிட்சர்லாந்து யூசர் நேம் தெரியுதா? கனடால பாத்தீங்கன்னா அந்த யூசர் நேம் எப்படி இருக்கு? HCRன்னு இருக்கு. ஜெர்மன்ல ஒரு மாதிரி இருக்கு தெரியுதா? இது மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கும் பாத்தீங்கன்னா மாறும் தெரியுதா? இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா நார்வேல பாத்தீங்கன்னா NO10 இருக்கு. என்ன இருக்கு? 8010 இருக்கா? இது மாதிரி என்ன பண்ணணும், this many countries you have test. நீங்க பாத்தீங்கன்னா கனடா டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா யூசர் நேம் should be HCR test CA10 கொடுக்கணும். இதுவே பாத்தீங்கன்னா if you are using password இருக்கா பாருங்க, HC பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா if you are choosing Germany password you have to use HCR password D10 இருக்கு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜுக்கு டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இது சாம்பிள் காட்டுறேன் ஆக்சுவலா. We have two servers. We have two environments. One is local server environment and one is support environment. ஓகேங்களா, இது மாதிரி ரெண்டு என்விரான்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்கு. இது யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ண போறீங்க. இதுதான் டெஸ்ட் டேட்டா. இதுவும் நமக்கு என்ன தேவைப்படுதா? ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணீங்க. as well as நம்மளுக்கு லாங்குவேஜ் ஷீட்டும் தேவைப்படுது. இதை அப்படியே காப்பி பண்ணி டுமாரோ என்ன பண்ண போறேன்னா டெஸ்ட் டேட்டா கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா, நம்ம ரிக்வயர்மென்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் டெஸ்ட் டேட்டா கிரியேட் பண்ணிக்க போறேன். ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஓவர் ரைட்டா? ஓகே, கொடுங்க. ஓகேங்களா, வந்திருக்கா? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா லாங்குவேஜுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டோம். டெஸ்ட் டேட்டா பண்ணிருக்கோமா? டெஸ்ட் டேட்டாக்கு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கோமான்னு கேட்டேன். இருக்குமா? I am asking Vivek and Bhaskar for language data created method, for war data created method. புரியுதா? நம்ம டெஸ்ட் டேட்டாக்கு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கோமா? டெஸ்ட் டேட்டாக்கு மெத்தட் பண்ணல. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்க, லோட் லாங்குவேஜ் டேட்டா ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் see. open as read only. yes, நான் ஏன் க்ளோஸ் பண்ண தெரியல அது. ஓகே எஸ் கொடுங்க. ஃபார்வர்ட் மார்க் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, இங்க என்ன இருக்கு ஆக்சுவலா? ஷீட் 1 இருக்கா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல என்ன மாத்தணும், இங்க ஆக்சுவலா ஷீட் 1 சொல்லிட்டு ஷீட் நேம் மாத்தணும். இப்போ பாத்தீங்கன்னா லோட் லாங்குவேஜ் தான் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா, என் டெஸ்ட் டேட்டா மெத்தட் போடல, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க எழுதிருங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் சேஞ்ச் த நேம் அஸ் என்ன மாத்தலாம்? பாஸ்கர் லோட் என்ன நேம் வைக்கலாம்? லோட் என்ன வைக்கலாங்க சொல்லுங்க பார்க்கலாம். லோட் டெஸ்ட் வச்சுக்கலாமா? we can keep it as load test data வைங்க. இதெல்லாம் மாத்திட்டு வந்துடலாமா? let's go to details and change this test data stream. change it here. test data stream மாத்திங்க. மாத்தியாச்சா? இங்க என்ன மாத்திடலாமா இல்லையா? என்னங்க அங்க என்ன இருக்குங்க ஆக்சுவலா? பாருங்க லெஃப்ட் சைடுல பாருங்க என்னங்க இருக்கு? டெஸ்ட் டேட்டான்னு இருக்கா? அதை மாத்திருங்க. டெஸ்ட்
டேட்டா அங்க 1 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன், அதே மாத்திருங்க. 1.xlsx இருக்கு. ஓகேங்களா, let it be fine. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேலே மாத்திரலாம போயிட்டு மாத்திருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க சேம் லாங்குவேஜ் என்ன இருக்கு, இங்க லாங்குவேஜ் தானே இருக்கு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படி இங்க மாறி இருக்கு. இதையும் மாத்திருங்க. லாங்குவேஜ் data.xls மாதிரிங்களா, just come here. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல மாத்திட்டே வந்துருங்க. details test excel இருக்கா, இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. and then just test sheet இருக்கா, இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. okay, and change the method name பாருங்க வரதுக்கு பாருங்க, அப்படி இங்கே மாத்திருங்க. இங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துலயும் சேஞ்ச் பண்ணிடுங்க. லோட் லாங்குவேஜ் டேட்டா மெத்தட் மாத்திருங்க. கிளாஸ் நேம் மாத்திருங்க. கிளாஸ் நேம் என்ன இருக்கு, கிளாஸ் நேம் ஓப்பன் எம்ஆர்எஸ் ஓப்பன் எம்ஆர்எஸ். ஜஸ்ட் இந்த கிளாஸ் நேம். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் கோ டு டாப். இங்கே மாத்திருங்க. கிளாஸ் வந்து ஓப்பன் எம்ஆர்எஸ். method name is going to load OR data. okay, just come to below. இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க இடத்துல மாத்தவே இல்லை. ஆக்சுவலா அவன் மாத்தல. ஒரு டீல்ஸ் போயிடுங்க. டீல்ஸ் போய் என்ன பண்ணுங்க, பஃபர் ஆட் பண்ணிக்கலாமா, நம்ம என்ன பண்ணலாம், பஃபர் ஆட் பண்ணிக்கலாமா, ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேஞ்ச் இருங்க, இது என்ன பண்ணணும், டெஸ்ட் டேட்டான்னு மாத்திடலாமா, டெஸ்ட் டேட்டா பஃபர் ஸ்ட்ரீம், டெஸ்ட் பஃபர் ஸ்ட்ரீம் வைக்கலாமா, டெஸ்ட் டேட்டா பஃபர் ஸ்ட்ரீம், sorry, make it as test buffer stream. just வந்து காப்பி பண்ணுங்க, சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு then you can paste it here. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 எக்ஸல் யூஸ் பண்ண போறோம். ஒன்று வந்து லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம், ஒன்று வந்து டெஸ்டைஸ் பண்ண போறோம், ஒன்று என்ன பண்ண போறோம், ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. now come here, come to our கன்ஸ்ட்ரக்டர்ல தான் என்ன பண்ண போறோம், we going to create everything. அப்புறம் வந்து ஷீட் நேம் மாத்தலையாங்க, சொல்லவே இல்லை பாருங்க யாருமே என்கிட்ட, ஷீட் நேம் மாத்தவே இல்லை. ஜஸ்ட் கோ அண்ட் ஓப்பன் த டெஸ்டா ஷீட். டெஸ்டா ஷீட்ல என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி என்ன ஷீட் நேம் வருதோ இதை க்ளோஸ் பண்ணிடலாமா, ஓப்பன் ஆக மாட்டேங்குது நினைக்கிறேன். ஓகே, நோ. ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் லாங்குவேஜ் ஷீட். லாங்குவேஜ் ஷீட் ஓப்பன் பண்ணல ஆக்சுவலா, சாரி, டெஸ்ட் ஷீட் ஓப்பன் பண்ணுமா. ஓகே, ஓப்பன் டெஸ்டா ஷீட். டெஸ்டா ஷீட்ல வந்து என்ன ஷீட் நேம் இருக்கோ அந்த ஷீட் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துடலாமா, எஸ் கொடுங்க. என்ன ஷீட் நேம் இருக்கு, we have 2 sheet names, local server இருக்கு, support இருக்கு. are you there, guys are there, I want check you guys are there or not. இருக்கீங்களா, 2 சர்வர் இருக்கு, லோக்கல் சர்வருக்கு சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா. அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து ஒரு கண்டிஷன் எழுத போறேன். லோக்கல் டெஸ்ட்ல என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து 2 ஷீட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன் கேஸ் என்விரான்மென்ட் பாத்தீங்கன்னா லோக்கல் சர்வர்ல வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லோக்கல் சர்வீஸ் பண்ணுவேன், சப்போர்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எழுத வேண்டும். okay, now I'm going to write one if condition here. if env dot test environment இருக்கா பாருங்க, env test environment என்ன இருக்கு, இங்க இருக்கா இல்லையா, test environment இருக்கு, சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா. அதை வந்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து யூஸ் பண்றேன். இது வந்து டாட் ஈக்குவல்ஸ் இக்னார் கேஸ் சப்போர்ட்டா இருந்தால், if it is support environment இருந்ததுன்னா, ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா சப்போர்ட் environment என்ன பண்றேன், I going to do one thing.
just copy the test data sheet equal to என்ன பண்ணலாம் test data excel இருக்கா test data dot get sheet கொடுத்துடலாமா get sheet என்ன கொடுக்கலாம் get sheetல support எடுத்துரு support sheet எடுன்னு கொடுக்க போறேன் I'm going to call support. That's it. In case உங்க டெஸ்ட் என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் சர்வரா இருந்தா என்ன பண்ணணும் you have to give else if கொடுத்து just copy and paste as it is env dot கொடுத்துட்டு இந்த ஷீட் இருக்கு பாத்தீங்களா இது வந்து லோக்கல் சர்வரா இருந்தால் என்ன பண்ணுங்க எக்ஸாம்பிள் உங்க env ல வந்து சப்போர்ட்டுக்கு பதிலா லோக்கல் டெஸ்ட் சர்வர் கொடுத்தீங்க அப்படி சாரி சர்வர் இல்ல லோக்கல் சர்வர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் இந்த எல்சி ஃபுல்ல வரும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஷீட் எடுக்கணும் ஆக்சுவலா that's it just make it as local server னு ஒரு ஷீட் இருக்கு கையில இல்லையா நம்மகிட்ட ரெண்டு ஷீட் இருக்கு பாருங்க லோக்கல் சர்வர் இருக்கு சப்போர்ட்னு இருக்கு எடுக்கலாமா ஓகே லோட் பண்ணியாச்சு ஷீட்டையும் எடுத்தாச்சு கேட்ச்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு ஹேண்டில் த 3 எக்ஸெப்ஷன்ஸ் மோஸ்ட்லி என்ன எக்ஸெப்ஷன் வரும் தெரியுமா எல்லா கேட்ச் பிளாக்லயும் ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஃபைல் நாட் ஃபவுண்ட் வரும் ஃபைல் அங்கே இல்லை அப்படின்னா வரும் ஃபைல் நாட் எக்ஸெப்ஷன் வரும் அதையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும் just put the file not found exception exception name is file not found exception வரும் next என்ன exception வரும் சொல்ல முடியுமா anyone வெயிட் பண்ணுங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு வரேன் இப்போ கேட்ச் போடுங்க next என்ன வரும் IO exception வரும் சொல்லி கொடுத்துருங்க இல்லையா will get the IO exception அதையும் ஹேண்டில் பண்ணுங்க ஹேண்டில் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அதையும் வந்து log dot errorல கொடுத்துருங்க ஓகேங்களா just copy and paste okay and then change the exception name as IO exception okay இப்போ பாத்தீங்கன்னா திருப்பி என்ன வரணும் class exception is going to be generic exception போடலாமா ஏன் பாஸ்க்கு போடாதா generic exception போடாதா போடலாம் okay it's going to parent exception for the all the exceptions okay just give the control C இது வந்து என்ன பண்ணுங்க எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு அவ்வளவுதான் ஓகேங்களா கொடுத்துருங்க that's it இது என்ன பண்ணலாம் எல்லாரும் காப்பி பண்ணி போடலாமா எல்லா இதுக்கும் காப்பி பண்ணி போடலாமா இல்லையா ஏன் பிரகாஷ் காப்பி பண்ணி போடலாம் போடாதா எல்லாத்துக்கும் காப்பி பண்ணி போடலாம் சார் போடலாமா ஓகே ஜஸ்ட் வந்து இங்க மாத்திருங்க மெத்தட் நேம் மட்டும் என்ன பண்ணுங்க மெத்தட் நேம் going to change language data and language data that's it and then you can copy and paste here as well so oh my god sorry okay just change the method name load var data okay இது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா மூணு மெத்தடும் பாத்தீங்கன்னா லோட் மெத்தட் எழுதியாச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா I going to call in my constructor கால் பண்ண போறேன் that's it அவ்வளவுதான் ஏன் நீங்க கேட்கலாம் கன்ஸ்ட்ரக்டர்ல எது கால் பண்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா எப்போ இந்த கிளாஸ் அப்ளிகேட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸல் ஷீட்ல இருக்கிறதுலாம் மெமரியில லோட் ஆயிடும் ஆக்சுவலா பஃபர் இந்த சென்ஸ் பஃபர்ல லோட் ஆயிடும் அப்ப நீங்க ஈஸி என்ன பண்ணலாம் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம் மெமரில இருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் நாட் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட் ஸ்ப்ரெட்ஷீட்ல மெமரில வந்துடும் மெமரில இருந்து என்ன பண்ணிக்கலாம் ரீட் பண்ணிக்கலாம் தட்ஸ் வை ஐ எம் காலிங் ஆல் தோஸ் மெத்தட்ஸ் இன் த மை கன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா இப்போ கால் பண்ண போறோம் பாருங்க இட்ஸ் வெரி ஈஸி I'm going to call all my methods load test data method required for me I'm going to call the in my constructor and then I'm going to call the language call பண்ண போறேன் and then I'm going to call the method என்ன கால் பண்ணனும் var கால் பண்ணியாச்சு finally it's going to be test data
ஓகே ஓகே இப்போ வந்து நான் வந்து கால் பண்ணிட்டேன். ஸ்டில் I want to write few scripts to create the directory பண்ணணும். ஓகேங்களா, என்னோட கோர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு directory பண்ணணும். இதெல்லாம் நிறைய இன்னும் ஒன்று ஒர்க் இருக்கு. I'll continue this session tomorrow. As of now, I'm going to close session. Okay. Till now, I created a constructor. In the constructor, I'm calling all those methods. The method is going to load the data and going to put in the buffer. We are going to have 3 sheets. One is object repository sheet, and a language sheet, data sheet, and then test data sheet. Okay. In test data sheet, I'm going to have all those credentials, information is going to have in the test data sheet. Language data is I am going to test application in different languages. The application will have the different inputs, validation inputs. I'm going to keep all those validation inputs in my language data sheet in different languages, and then object repository I'm going to keep only the XPath for this current project. I'm not going to use any CSS editor in this current project. If you want to use CSS editor, all the locators, just go and refer my keyword driven frameworks. I'm going to close this session now.